ஸோ சின்ன இருக்கிறது காலேஜ் பாஸ் கைவிங் சொன்னேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா ஃப்ரீ ஃபயரில் பேட்டில் ராயல் விளையாட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ரெகுலராக வீடியோ வருமானு தெரியாது, ஆனால் வீடியோ வரும் கண்டிப்பாக. நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக வரும். இது என்ன புத்தியமா சரி. ஸ்டார்டிங் மிஷி இப்படி கெட்ட வரானே, என்ன ஜெயிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியல ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன் நான். ஸோ பார்ப்போம். என்னது ஒரு 2017 முதல்ல விளாண்டேன், அது கிடையாது. அப்டேட்டு எப்போ வரும் அடுத்த அப்டேட்டு? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வரும்போது நான் வந்து லோன் ஒன்ஸ் விளாட்றேன் உங்களுக்காக. ஸ்டார்டிங் துப்பாய் கிடச்சிருச்சு. டெய்லி ஒன்று சிக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 கில்லுக்கு மேலே அதை நான் கண்டிப்பாக அடிப்பேன். பாருங்க பிரச்சனைங்க. என்ன மாற்ற வேணாம் எப்படி நானுமே கரெக்டாக சேவ் ஜோனுக்குள்ளே தான் இருக்கான். பிரச்சனை இல்லை, அது வரையும் வெடிக்கிட்டு கண்டிப்பாக வேணும். நம்ம லக்கி துப்பாக்கி வந்துருச்சு. துப்பாக்கி பேர் தெரில, கன்னு பேர் தெரில, தெரிஞ்சா சொல்லுங்க. போயிட்டான், வந்துட்டான். சுடுறோம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்படி தான் போனால் மட்டும் விட்டுருவோமா? எங்கே இருக்காடி? இன்னும் மாந்துட்டியா? எங்க பின்னாடி இங்கே தான் இருக்கியா? அதுங்க மொதல் கில்ல ஃபஸ்ட்டு கில்லு என்ன வச்சிருக்கான்? நான் வச்சிருக்கேன், அவனை வச்சிருக்கான். இருக்கிற டோட்டம்னாச்சும் எடுத்துடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது கிடைக்க மாட்டேங்குது, டோட்டமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்னது புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க. 2017 விளாண்டது எப்படின்னு நினைக்கலாம் தெரியும். ஸோ வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, ஃபாலோ தான் வர மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே நோக்கி போகிறேன் நான்? சேல்ஸ் ஒன்று தான் இன்றைக்கி நமக்கு. அதுக்கு மேலே வெளியே போகணுன்னு வை அலாக்கு லாக் போட்டுருவாங்க நமக்கு. என்ன உடுக்கணுங்க? துப்பாக்கி யாரு? எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்கான்? மெடிக்கிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் உயிர் எடுத்துட்டு போண்டா. சரி நீங்க பின்னாடி நீங்க அவனை சொல்றியா? இருடா ஏழு. உனா மட்டும் விட்டுருவோமா உன்னைய? எங்கடா அவ்வளோ வேகமா ஓடுற? இருடா ஒரே ஒரு அடிடா, ஒரே ஒரு அடிடா. இரு எங்கடா இருக்க? டபுள் டாப்பா? 2 நாள் அடிக்கலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கில்லு. மெடிக்கிட்டு போடுற போது யாத்தாடி குறைச்சி விட்றாங்க இவங்க வேற. இருங்கடா ஏழை. ஷோ எங்க இருக்கியா? இவங்க வேற ஹெல்த்தை குறைச்சி விட்றதே வேலையை ஆசிருக்காங்க. கொஞ்ச நேரமாக அது பிரேக் கொடுங்கடா, முடியல. இப்போ பார் கோபால் பாடுறா. இருக்கிற படத்தை எடுத்துட்டு கொஞ்சமா அது கேப் விடுங்கடா சாமி.
என்னைய சொல்ற பின்னாடி இருந்து பாரு அந்த மேட்ச் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இப்பயே 4 கில் எடுத்துட்டேன் பாரு. அடுத்த சுக்மன் கில் நானா தான்டா பாருடா. என்னது இது? அது இல்லை அது எத்தனை கிடைக்குது? ஒன்று கூட எடுக்க முடியல. எஃப்எஃப் காயினா? எஃப்எஃப் காயின்னா தெரிலையே, புதுசாக இருக்குது எஃப்எஃப் காயின்னு. ஸோ மக்களே, வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்குறீங்க சரி, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மட்டும் அவங்க கொஞ்சம் அமுச்சு விட்டீங்க நல்லாயிருக்கும். இங்கே தூரத்தில் ரெட் கலரில் காமிச்சுனே அழுத்தி பிடிவேன் எது இருந்தாலும். இருடா சுத்துறா. என்ன ஒரு ஒரு துப்பாக்கியே புல்லட்டு காலியாக போயிடுச்சு. அவன் என்ன சாக மாட்டான் அங்கே? எங்கடா டேய், காணா போயிட்டான். யாரா நீ? இங்கே ஓடுறியா? ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? இன்னும் மெடிக்கெட்டு இவ்வளோ வச்சுருக்கேன், ஹெல்மெட்டு வச்சுருக்கேன், ஹெல்மெட்டு போட முடியல. சரி போ, ஓடுறா செல்ஃபோனுக்குள்ளே ஓடுறா. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 கில் எடுத்துட்டேன் பிரான்ஸ். சொன்ன மாதிரி 5க்கு மேலே தான் எடுப்பேன் நினைக்கிறேன். எப்படாம அடிக்கிறாங்க. ஐயோ இங்கே என்ன பண்ணுறீங்க தம்பி பங்காள்? என்ன பண்ணுறீங்க? ஏய் யாரா நீ? கொய்யால பூரா ஹெல்த்தையும் போட சொல்கிறான். அங்கே ஒருத்தர் இருக்காண்டா. என்னங்கடா அது? பிரேக் விடாம வந்துக்கிட்டே இருக்கீங்க 10 பேர். டேய் இருங்கடா. டேய் ஷோ முடியலடா, இருங்கடா. ஐயோ வேற சூலி. ஷோ என்னன்னு சொல்றது நான்? கொஞ்ச நேரம் பிரேக் கொடுங்கடா. 10 9 கில் எடுத்துட்டேனா? இன்னும் ஒரே ஒரு கில்லு அது போதும். கொஞ்ச நேரமாவது பிரேக் கொடுங்கடா. ஏழை முடியலடா சாமி, டயர்டா இருக்குடா. அந்த கையை வேற வர மாட்டேங்குதுடா. என்னோட சின்னதாக்கிட்டாங்க. டேய் சின்னதாக்கிட்டீங்க, என்ன அநியாயம்டா ஏழை. ஷோ டேய் இருங்கடா, கிட்டு பேச விட்றாங்களா 2 பேர். ஷோ ஃபைனல் ஃபைட்டா? டேய் இருடா அவ்வளோதான்டா. ஜோடே பின்னாடி வந்து அடிக்கிறோம். டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போ. தெய்வம் அடிக்கிறியா, பயந்து ஓடுறியான். அப்புறம் எதுக்குடா தைரியம் எல்லாம் எதுக்குடா கண்ணுமே வரீங்க? மெடிக்கிட்டு போகிறதுக்கே தூரத்தில். டே இருடா போய் சாவுல. இது அங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி எடுத்து அடிக்கிறியா? அவ்வளோதான், நம்ம தான் ஜஸ்டோமா. ஆசியமாக இருக்குது. 2வது பயாவா பயாவான்னு தெரியலையே. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் பயா பிராண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சங்கட்டத்தால் கேம் இதாகிடுச்சு, லாகின் ஆக மாட்டேன்ருச்சு. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் பெல் ஐக்கன் மட்டும் அமைக்க இருக்க மக்களே.